ஹலோ வணக்கம். என் செல்ல பிள்ளைங்களுக்கும் என் அன்பு உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம். நேற்று போட்ட வீடியோ இன்னும் யாரும் பார்த்து மெசேஜ் பண்ணலை. அதனால் இந்த வீடியோவை நான் கொஞ்சம் யாருன்னா அனுப்புன்னு சொல்லும்போது நான் போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப பேருக்கு வருத்தமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் ஃபுல்லும் சொல்லி முடிச்சிடலான்னு தான் யோசனை பண்ணேன். அதாவது இப்போத்துக்கு நடக்கிற வரைக்கும் ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடலான்னு சொன்னேன். அதில் ஒரு பிள்ளை தான் சொல்லிச்சு, பிள்ளைங்க பேருக்கு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு. பொண்ணு பிறந்தது 88, கல்யாணம் ஆனது 87, பொண்ணு பிறந்தது 88. பொண்ணு பேர் ஜெயந்தி. இப்போ வளர்ந்து அவளை கட்டி கொடுத்து அவளுக்கு 2 பசங்க இருக்குது. அவங்க வேறு இதில் கன்வெர்ட் ஆகிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பையனை அந்த ஒரு குழந்தை அபார்ஷன் ஆச்சுங்களா, அதோட 6 மாதம் பொறுத்து இன்னொரு பாப்பா நின்றுடுச்சு. நின்ன ஒன்று தான் அப்போ தான் எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, ஏற்கனவே ஒரு குழந்தை அபார்ஷன் பண்ணி ரொம்ப டேஞ்சர் ஆகிட்டா, அதனால் இந்த குழந்தையாச்சும் முழுசாக பெற்றுட்டு கையோட ஆப்ரேஷன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க அம்மா. சரி, நான் என்ன பண்ணேன், பெரியவங்க சொன்னால் கேட்கணும் இல்லைங்களா, அதனால் சரின்ட்டு நான் இந்த குழந்தை நின்ன உடனே கம்மன்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போய் செக்கப்புக்கெல்லாம் போயிட்டு வந்துருந்தேன். அந்த இவர் கம்பெனி வச்சுருந்தார் பார்த்தீங்களா, பக்கத்தில் ஒரு பாலாஜி ஹாஸ்பிட்டல்னு ஒன்று இருக்கும். அதில் தான் இவங்க ரெகுலராக பார்ப்பாங்க. அப்போது பக்கத்தில் ஸ்டோர் சாமான் வாங்கினேன், ரோட்டில் மயக்கம் போட்டு அப்படியே விழுந்துட்டேன். அப்புறம் அவங்க அங்கேருந்து கூட்டிய பக்கத்தில் டாக்டர்கிட்ட பார்த்ததுக்கு மாசமாக இருக்காங்க, எவ்வளோ நாள் தள்ளி போய்க்குதுனாங்க. இந்த மாதிரி விஷயம் அப்படி இப்படி சொன்னால் அப்படின்னு நின்றுச்சு குழந்த. ஒரு 5 மாதம் ஆச்சு, 6 மாதம் ஆச்சு. அப்படியே வீட்டில் கொஞ்சம் அப்படி வேலை செஞ்சு குடும்பம் அப்படி போச்சுங்க. போயிடுச்சு. பிள்ளைய ஒரு 9 மாதம் ஆயிடுச்சு. நான் எங்கள் அம்மா வீட்டுக்கும் போகிறதில்ல, எங்கேயும் போகிறதில்ல, வீட்டில் தான் இருந்தேன். வேலை ஏதோ அப்படி இப்படி போவார். ஏதோ கொஞ்சம் கஷ்டப்படும், சாப்பிடுவோம். மச்சனை வீடு பிரச்சனை ஆகி அவள் ஒரு பக்கம் அப்படி போனான். கடவுளாக பார்த்து அவங்கள பிரித்து விட்டாங்க. நம்ம யாரையும் ஒன்றும் சொல்ல முடியல. நான் எவ்வளோ கும்மிங்கி அழுதனோ அவங்க அப்படியே ஒதுங்குற அளவுக்கு பண்ணிட்டாங்க கடவுள். கும்புற சாமி சும்மா இருக்காங்களா, மூத்தார் வீட்டில் வரப்போ அப்படின்னா அவங்களும் அப்படியே ஒதுங்கிட்டாங்க. எப்போனா தான் வர அளவுக்கு ஆகிட்டாங்க. அதோட முடிஞ்சுது. பையனும் 1990 ஜனவரி மாதம் 20ஆம் தேதி என் பிள்ளை பிறந்தான். ஆம்பளை பிள்ளை பிறந்தான்னு சொன்ன உடனே மாமியார் நிற்கிறாங்க, இவர் நிற்கிறாங்க. பார்க்க உடலை உள்ள காசு, அதாவது ஆம்பளை பிள்ளைன்னா 50 ரூபாயோ என்னமோ 100 ரூபான்னு நினைக்கிறேன். பொம்பளை பிள்ளைன்னா 50 ரூபா கொடுக்கணும் சொல்கிறதுக்கு அந்த ஆயாங்களுக்கு, நர்ஸுங்களுக்கு. எடுத்து காசை கொடுத்து பார்த்துட்டு அது ஆம்பளை பிள்ளைன்னு சொன்னோன்னோ ஒரே சந்தோஷம். எங்கள் மாமியார் வந்துட்டாங்க, உள்ளே ஓடி வந்துட்டாங்க. குண்டுன்னு இருப்பாங்க என் பிள்ளை. நான் ஒன்று நான் அந்த வயிற்றில் இருக்கும்போது இந்த மாம்பழம் அது இது கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஆச்சு. குழந்தை போனதுமே புரு மூச்சு வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் பையனை என்ன பண்ணாங்க, 3 நாள் இது உள்ள வச்சுருந்தாங்க. அந்த கரண்ட் இது வைப்பாங்க பார்த்தீங்கன்னா வச்சுருந்தாங்க. தாய்ப்பாலும் கொடுக்க முடியல. எனக்கு என்ன ஆச்சு, அந்த பெட்டில் மாற்றி போட்டாங்க பாருங்கள், அது ஏதோ மங்குத்து நோவாம். அந்த 24 மணி நேரம் அந்த வயிற்று வலி இருக்குமா. அந்த மாதிரி நோய் ஒட்டிக்கிச்சு. யாருக்கோ பெட்டில் இருந்துக்குது. அந்த பெட்டில் எண்ணத்துக்கு போடுறோம், எனக்கு ஒட்டிக்கிச்சு அந்த நோய். தாங்க முடியலங்க, வயிற்று வலி. துடிக்கிறேன் அப்படி துடிக்கிறேன். வயிற்று வலி மாத்திரை போட்டு நிற்கல, என்னென்ன வாங்கி கொடுத்து நிற்கல. கூடவே உட்காந்துக்கினார். இவரும் போகல, மாமியாரும் போகல. குழந்தை பார்க்கறதுக்கு போய் மாமியார் பார்த்துன்னு வராங்க. குழந்தைக்கு இந்த கரண்ட் இதில் வச்சு சளி நிறையா இருந்தது. இப்படி தொடச்சி வச்சு விட்டு பார்த்துருந்தாங்க. அப்புறம் 8ஆம் நாள் பார்த்து அமுச்சு விட்டாங்க. குழந்தையோட நல்ல தனமாக வீட்டுக்கு வந்துட்டேன். அங்கே என்ன பண்ணிட்டாங்க, எங்கள் அப்பா வீடு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. விற்றுட்ட உடனே ஃபஸ்ட்டு அட்வான்ஸ், அதாவது எங்கள் அப்பா எப்படியோ கட்டினார். 82,000க்கு பேசி முடிச்சுக்கிறாங்க எங்கள் அம்மா. முடிச்சுட்டு 6-2 12,000 ஃபஸ்ட்டு டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்கும். 6 பாகமாக பிரிச்சிட்டாங்க. அது 2,000 கொடுத்தாங்க. குழந்தைய பார்க்க வந்தாங்க. அப்போவே எங்கள் மாமியார், பரவாயில்லடா உன் பிள்ளை அதிர்ஷ்டக்காரன்டா, நான் பிறந்ததுமே 2,000 வந்துடுச்சு, ராசிக்கார பிள்ளை அப்படின்ட்டு. ஆனால் உண்மையிலே என் பிள்ளை பிறந்து நாங்கள் ராசியாக தான். பொண்ணு பிறந்து கஷ்டம்னா அதுக்கு நம்மனா அவங்க வீட்லேயும் 2 ஏற்கனவே பொம்பளை பசங்க, குடும்பம் கஷ்டம். அது குழந்தை மேலே சொல்லுவாங்க. குழந்தை மேலேயும் சரி, வீட்டுக்கு மருமக மேலேயும் எதுவுமே சொல்லக்கூடாது. காலத்தின் கோலங்கள், கடவுளுடைய சோதனைகள் என்னென்ன நடக்கணும்ன்றது அது கண்டிப்பாக நடக்கும். சில சொல்லுவாங்க, இப்போ காலை வச்சா, என்னையே சொல்லியிருக்காங்க, இப்போ காலை வச்சா வீடு இப்படி ஆயிடுச்சு,
இவர் ராசி இல்லாதவா அப்படி என்னையே சொல்லியிருக்காங்க. எங்கள் மாமியாரே சொல்லியிருக்காங்க. எல்லாம் எவ்வளோ ஓரவத்தி சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? எவ்வளோலாம் மனசு நோவெல்லாம் ரொம்ப 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 பேசியிருக்கிறாங்க. நான் யாருக்கும் பதில் பேசுனதே கிடையாது. புள்ள நல்லதனமாக பிறந்தது 2000 வாங்கினாங்க. அதுக்கப்புறம் 16,000 பாகம் பிரித்து கொடுத்துட்டாங்க. அந்த 16,000த்தில் தான் எருக்கஞ்சேரி ஒரு இடத்துல வந்து ஒரு பிளாட் வாங்கி போட்டு கால் மனை கூட கொஞ்சம் காசை போட்டு வாங்கி போட்டு வச்சுருந்தோம். இங்கே என்னாச்சு, குழந்தை கொஞ்சம் பெருசாகிடுச்சிங்களா, கொஞ்சம் தத்துக்கா புத்துக்கா நடப்பான் என் புள்ள. நடக்க வந்தால் அப்படி கொஞ்சம் பெருசாக சும்மா ஷார்ட்டாக சொல்கிறேன்னு சொல்லிட்டேன் உங்ககிட்ட. கொஞ்சம் அப்படி பெரிய பிள்ளையாகி ஒரு 9 மாதம் 10 நடக்கிறான். 1.5 வயசு 2 வயசு ஸ்கூல்லாம் சேர்க்கல. அப்போ நடக்கும்போது நம்ம இந்த வீடை வந்து காலி பண்ண சொல்லிட்டாங்க. குழந்தை பிறந்து இருந்தோம் பார்த்திங்களா, அந்த வீடு வந்து காலி பண்ண சொல்லிட்டாங்க. ஏற்கனவே சொன்னாங்க காலி பண்ண சொல்லி. நாங்கள் டைம் கேட்டிருந்தோம். அவர் தான் இப்போ மாமான்னு சொன்ன பாருங்க, வேணும் நினைக்கிற மாமா. அவர் வந்து வெங்கடேசபுரத்தின் தெருல ஒரு வீடு கட்டியிருந்தார். கோவில் வீடு தான் அது, கோவில் மனை தான். அந்த வீட்டில் வந்து 6 கொடுத்தணும். 6 வேணா கொஞ்சம் பெரிய போர்ஷனாக 2 ரூமு 1 ஹால் அந்த மாதிரிங்கிற மாதிரி எங்களுக்கு. ஏன்னா அது ஒரு 3 பசங்க, நான் எங்கள் மாமியார் இவர் என்னவோ, அவர் அந்த போர்ஷனை எங்களுக்கு கொடுத்தாரு. இங்கே இதில் ஓலை குடிசை வீடு தான், ஓலை வீடு தான். எவ்வளோ வாடகைன்னா 300 ரூபா வாடகை. இங்கே வந்து 250 ரூபா இருந்தால் அது 300 ரூபா கொஞ்சம் அதிகம். 2 ரூம் இல்லைங்களா, ஆனால் பெரிய வீடு. அதில் தாங்க இருந்தோம் ஒரு 3 வருஷம். அப்படியே இருந்தோம். 3 வருஷத்துக்குள்ளே இந்த இப்போ அம்மானு உள்ள ஒரு முக்கு பிடிச்சி பாருங்க, அந்த பிள்ளை பெரிய பிள்ளை ஆகிட்டா. சரி, அதுக்கும் நல்லா ஏதோ நம்மளால் முடிஞ்சது நல்லதானமாக தான் செஞ்சோம். அது முடிஞ்சது. அப்படியே இருக்கும்போது இடம் வாங்கி போட்டிருந்தோம் பார்த்திங்களா. 3 வருஷம் அந்த வீட்டிலே இருந்தோம். அந்த வீட்டில் இருந்துட்டு எருக்கஞ்சேரியில் வீடு கட்டிக்கின்னு போகலான்னு சொல்லிட்டு அந்த இடத்த பார்க்க தான் போனோம். சரி, இங்கே பக்கத்தில் வீடு இருந்தால் இங்கே கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு சிம்பிளாக சீட்டு மாதிரி 4 பக்கம் அடித்து ஒரு ஓலை குடிசை மாதிரி போட்டுன்னு கூட நம்ம சொந்த வீடாக இருக்கலான்ற ஒரு ஆசை. அதனால சரி அங்கே போயிட்டோம். அங்கே போயிட்டு அதான் மேற்கு பக்கம் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு தெரியாது. நாங்கள் இருந்ததுக்கும் எதிர்பக்கம் மேற்கான். அந்த திசையில் நாங்கள் 5 பிள்ளைங்க, எனக்கு 2, அது 3 பிள்ளைங்க 5. மாமியார் என்ன பண்ணிட்டாங்க, அது வேணும் மாமான்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்க வீட்டில் வீட்டு வேலை செய்கிறாங்க. இன்னொரு அக்கா வீட்டு வேலை செய்கிறாங்க. அதனால் அங்கே போய் தங்கிடுவாங்க. பொசுவாகத்து ஒரு அக்கா வீட்டில் போய் வேலை செய்வாங்க. 3 வீட்டு வேலை செய்வாங்க எங்கள் மாமியார். சாமான் தேய்ப்பாங்க, துணி துவைப்பாங்க. அந்த பொசுவாகத்து ஒரு அக்கா, சுகுணா அக்கா அவங்க பேர். என் பிள்ளை போட்ட அதாவது பிறந்ததுலேருந்துங்க என் பிள்ளை ஸ்கூல் சேர்க்குற வரைக்கும் ஃப்ரீ துணி தாங்க. அவங்க பிள்ளை அழகாக இருப்பான் போல். அந்த அழகழகு சின்ன குழந்தை வச்சுருந்து அழகழகாக இருக்கும். அவங்க அப்படியே பணக்கார விட்டு ஸ்டைலில் வாங்கி வச்சுருந்தாங்க. எல்லா பிள்ளையும் என் பிள்ளைக்கு போட்டு அந்த துணியெல்லாம் கூட அந்த வெக்கெல்லாம் பார்க்க மாட்டேங்க. நான் எல்லாத்தையும் என் பிள்ளைக்கு போட்டு தான் வளர்த்தேன். என் பிள்ளைக்கு போட்டு வளர்த்து நல்ல மாதிரி ஆக்கி அப்படியே அந்த அந்த எருக்கஞ்சேரிக்கு காலி பண்ணின்னு போயிட்டோம். இந்த வயசுக்கு வந்த பொண்ணு இது வயசுக்கு வந்து இது என்ன பண்ணேன், சரி வீட்டில் இருக்குது சும்மா தானே இருக்குது, படிப்பு இல்லாத நீ போய் வீட்டில் இருக்குதே சொல்லிட்டு வேலைக்கு போகிறேன். ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு வேலைக்கு அமிச்சேன். வயசுக்கு வந்த பொண்ணு தான் வேலைக்கு அமிச்சேன். அப்படியே வேலைக்கு போய் நின்றுது. போய் 13-14 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். வேலைக்கு போயிருந்தது. அந்த எருக்கஞ்சேரி வீட்டில் போயிட்டு அங்கே 5 வருஷம் இருந்தோம். 5 வருஷத்துல எல்லாம் பசங்களாம் பெருசாகிடுச்சு. என் பிள்ளையும் கொஞ்சம் ஸ்கூல் சேர்க்குற அளவுக்கு ஆகிட்டான். அப்புறம் என்னாச்சு, எல்கேஜி சேர்த்துட்டேன். என் பிள்ளை எங்கே சேர்த்துருக்குறேன், இங்கே இருக்கும்போது சேர்த்தது பொசுவாக்கத்தில். எருக்கஞ்சேரிக்கு அதுக்கும் வந்து ஒரு 10 ஸ்டாப்பிங் இருக்கும். பஸ் ஸ்டாப்பிங் எருக்கஞ்சேரிக்கும் பொசுவாக்கத்துக்கும் வந்து ஒரு 10 ஸ்டாப்பிங் இருக்கும்னு வச்சுங்களேன். ஸ்கூல்லேருந்து எல்கேஜி அப்போ தான் சேர்த்துருக்குறேன். எங்கள் பொசுவாக்கத்தில் சேர்த்த கையோடவே இவங்க ஏதோ மனஸ்தாபம் காலி பண்ணுன்ட்டாங்க. மாமா வீட்டில் போய் இருந்தோம் பார்த்தீங்களா, அங்கே ஒரு 3 வருஷம் இருந்தோம். காலி பண்ணுன்ட்டாங்க. சரி, காலி பண்ணதுக்கப்புறம் நேராக அவங்க ஒய்ஃபுங்க ரொம்ப சில்லுமிசக்காரங்க. அவங்க ரொம்ப இம்சப்பா. அவங்க வீட்லேயும் வீட்டு வேலை செஞ்சாங்க. அவங்கள துணி துவைப்போம், சாமான் வேலைக்காரன் எடுத்துருவாங்க. அவங்க வீட்டில் கொடுத்துட்டு அந்த வெஸ்டாருன்ட்டு எங்களுக்கு அவர் தான் பரிதாபம் பார்ப்பார். இவங்களுக்கு ரொம்ப மோசமாக பேசுவாங்க. தப்பாக பேசி எங்களை காலி பண்ண அளவு பண்ணிட்டாங்க. சண்டை பிரச்சனையாகி சரி, நான் அவர் தங்கமான மனுஷன். ஆனால் அவர் ஒன்றும் சொல்லலை. அப்பா நாங்கள் கிளம்புறோமாம்மான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். இங்கே வந்து எருக்கஞ்சேரிலையும் ஒரு 5 வருஷம் இருந்தோம். 5 வருஷம் 3 வருஷம் முடிஞ்சு 4வது வருஷம். ஆனால் பிள்ளைங்க பட்ட பாடு. ஒரே ஸ்கூல் தாங்க. எல்கேஜி சேர்த்தேன் பொசுவாக்கத்தில். இதில் எத்தனை வீடு மாற்றிருக்கிறேன் தெரியுமா நான். குழந்தைங்கள ஒன்று சொல்லக்கூடாது, ஒரு விளையாடுறோமோ ஒருத்தர் குத்தனக்கார பேசக்கூடாது, அவசரம் பேசக்கூடாது, என் பிள்ளைய சீன்னு சொல்லக்கூடாது. அப்படி தான் வளர்த்தேன் என் பசங்களை. அந்த அளவுக்கு நான் பண்ண 2 பசங்களை அந்த பசங்களை எல்லாத்தையும் எல்லாம் இங்கேருந்து எருக்கஞ்சேரிலேருந்து காலையில். ஆனால்
7 டப்பாவில் சாப்பாடு கட்டி வைப்பாங்க. எங்கள் மாமியார் என்ன பண்ணுறாங்க, வயசு எனக்கு முடியல, வர முடியல, நான் வேலை செய்கிற வீட்லேயே படுத்துக்கிறேன், வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் இங்கே வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு வாரத்துக்கு ஒரு முறை வருவாங்க, இங்கே பார்ப்பாங்க, சாப்பாடுவாங்க. சாப்பிட்டுட்டு சினிமா, இந்த சண்முக தேட்டர் சினிமா ஆகுது. சினிமானா ரொம்ப பிடிக்கும் எங்கள் மாமியாருக்கும். சினிமா பார்த்துட்டு போயிடுவாங்க, காசு கொடுத்து அனுப்பிச்சிடுவாரு. இங்கே கொஞ்சம் அப்படியே வேலை செஞ்சுக்கின்னு சாப்பிட்டு நாங்கள் இருந்தோம். இந்த பொண்ணு வந்து கொஞ்சம் பஸ்ஸில் போவோம் வேலைக்கு, வயசுக்கு வந்த பொண்ணு பஸ்ஸில் போயிட்டு வரோம், தைரியமாக தான் வந்து. இப்போது இது என்னாச்சு, இது நடுவில் வந்து அவங்க வயசுக்கு வந்தது பற்றி அப்போ அவங்க ஆத்தாக்கார் வந்து பேச ஆரம்பிச்சுட்டா, விட்டுட்டு போனவோ பேச ஆரம்பிச்சுட்டு வந்து குழந்தைக்கு அதை வாங்கி தரேன், இதை வாங்கி தரேன்னு சொல்லி எங்கள் மாமியார் மனசை மாற்றிட்டு என்ன பண்ணால் அது குழந்தைங்க வந்து பார்க்குறது, அந்த முனையில் எங்கன்னா நின்றுக்கிறது. நின்றுட்டு ஃபோன் இல்லை, அப்போ கூட ஃபோன் கிடையாது. அங்கே யாருன்னா ஒருத்தரை விட்டு அனுப்பி அவங்க ஒரு அம்மா குள்ளமாக நிற்கிறாங்க, கருப்பாக, இந்த பசங்களை பார்க்கணுன்னு சொன்னாங்க. உடனே இதுங்க 3 கிளம்பி போயிடுங்க. 3 போயிட்டு அப்புறம் போய் எட்டி பார்த்தா அவள் தான் நிற்கிறான்னு போனால் நின்னா பார்த்தா பேசிட்டு அப்படியே இட்டுன்னு போயிடுவா. நல்லா பசங்க வளர்ந்துச்சு இல்லை, இட்டுன்னு போகிறது வர்றது, காசு கொடுக்குறது, நல்லா துணி எடுத்து கொடுக்குறது, நல்லா சலுகை செய்ய ஆரம்பிச்சிட்டா. இவரும் கம்முன்னு விட்டுட்டார். சரி நமக்கு கஷ்டம், அவளாச்சும் வாங்கி கொடுக்கட்டும் செய்யட்டோன்னு இவர் விட்டார். ஒரு கஷ்டத்தைங்களாங்க அனுபவித்தேன் நான், கொஞ்சம் நெஞ்சம் அனுபவிக்கலாங்க, ரொம்ப அனுபவித்தேன். இவர் சாப்பிட்றவரும் தெரிஞ்சுக்கின்னு இவரையும் ஒரு கை மடக்கி போட பார்த்துட்டு நான் வேலைக்கு சாப்பாடு கட்டி கொடுக்குறேன். சாப்பாடுக்கு போயிட்டு ஆளை காணவர் பார்த்து இருக்குன்னு பார்த்தா ஆட்டோவில் அந்த லாஸ்ட்டு பொண்ணு இவர் அவளும் ஆட்டோவில் போகிறாங்க. பக்குன்னு போச்சு. குழந்தை எல்கேஜி படிக்கிறான், குழந்தை டியூஷன் விட்டுட்டு என் பொண்ணையும் டியூஷனில் விட்டுட்டு ரோடு தாண்டி இவங்களை பார்த்துட்டேன். சண்டை ஓட்டார், எஸ்கேப் ஆகி இவர் ஓட்டார். அப்புறம் நானும் அவளும் ரோட்டில் மதுரை பிடிச்சி ரோட்டில் அடின்னு அடிச்சு சண்டை போடவெல்லாம் கிழிஞ்சி என் போடைய மதுரை பிடிச்சி அவங்க ஏண்டி 10 வருஷம் ஆகுது நீ போய், 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ நான் வந்து அவர் நல்லா இருக்கிறாரு வரியாடி, அதுக்கு ஆரம்பத்தை எதுக்கு விட்டுட்டு ஓடினேன் இன்னொருத்தன் பின்னாடி சொல்லிட்டு நானும் அடிக்க அவள் என்ன பேச சண்டை அடித்து பிடிச்சி அங்கே வந்துட்டு 2 குழந்தைங்களுக்கு தாப்பாலை போட்டு இனி வந்தாருன்னா வீட்டுக்குள்ளேயே சேர்க்கக்கூடாது இவர்ன்ட்டு தாப்பாலை போட்டு படுத்துட்டேன். கம்மனும் பசங்களெல்லாம் போயிட்டு போயிட்டா உசாரா. இவர் என்ன பண்ணால் நேரம் போய் அவங்க அம்மாவை சமாதானம் போயிட்டுன்னு வந்துட்டு வீடு வந்து அம்மா என்னை உள்ளே சேர்க்க மாட்டாவா, பட ராட்சசி மாதிரி கத்துவா, நீ வந்து எதனா பிரச்சனை பண்ணி சேர்த்து விடு. வரும்போது என் புள்ள மாட்டின்னு மொழிக்கிறான், அப்படி இப்படி கத்திக்கினே வந்து சும்மா பேசாத, இதுக்கு மேலே யாருன்னா பண்ணிங்கன்னா இன்னும் என் விட்டுடுங்க, என்ன 2 குழந்தைய போல் விட்டுருங்க, நான் எங்கன்னா போய்க்கிறேன், கண்ணு காணாத போய்க்கிறேன், எங்கன்னா ஒரு ஹாஸ்டலில் போய் தங்கி என் குழந்தைங்கள படிக்க வச்சேன். நான் குழந்தைங்கள விட்டுட்டு ஓடலாம் மாட்டேன், சாவடிக்க மாட்டேன், என் பிள்ளைங்களை வச்சு நான் உயிரோடு வாழ்வேன், எங்கே இருந்தாலும் என் பிள்ளைங்களை காப்பாற்ற எனக்கு தெரியும் சொல்லிட்டு பேசுகிறேன். அப்புறம் சத்தியம் வாங்கி இனிமேல் குடிக்க மாட்டேன், அப்படி அடிக்க மாட்டேன், போக மாட்டேன், வரமாட்டேன்னு பேசினாங்க. பேசிக்கிச்சு அதெல்லாம் வெளியே சொன்ன அசிங்கம் அழுதா தூக்குவாங்க. என் நிலமை அப்படியே போச்சுங்க. போய் சமாதானத்துக்கு அந்த பசங்கள்லாம் வந்துச்சுங்க. அவள் ஒரு பக்கம் போயிட்டா, மாமி ஒரு பக்கம் போயிட்டாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நடந்தது, நாளைக்கு சொல்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வாய்ஸ் மெசேஜ் சந்திக்கலாம். நீங்கள் பார்த்துருந்து பிடிச்சிருந்து பேசி அனுப்புங்கன்னு சொன்னால் நெக்ஸ்ட் வீடியோ நான் பேசி அனுப்புகிறேங்க. இல்லைன்னா இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஓகே செல்லுங்களா, பாய், டேக் கேர், லவ் யூ டு ஆல், பாய் செல்லுங்களா.